பிராண்டி செய்திகள். நம்பி முதல்வர் ஆக்கினே, ஆனா முதுகில் குத்திட்டாரே. எடப்பாடியில் கண்கலங்கிய சசிகலா. இபிஎஸ் திமுக கூட்டுக் களவாணிகளா? அனல் பறக்கும் சேலம் தேர்தல் களம். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தேதி ஏப்ரல் 20, 2026. தேர்தல் பிரச்சாரம் கிளைமேக்ஸை எட்டிடுச்சு பாஸ். எடப்பாடி பழனிசாமியோட சொந்த கோட்டையான எடப்பாடியில இன்னைக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட் புயல் வீசியிருக்கு. நம்பி ஒருத்தர முதல்வராக்கினதுதான் நான் செஞ்ச பாவம்னு சொல்லி இபிஎஸ் சசிகலா அப்படியே எடப்பாடி மக்கள் முன்னாடி போட்டு உடைச்சிருக்காங்க. இதோ அந்த அதிரடி பிரச்சாரத்தின் 7 முக்கிய தகவல்கள். முதுகில் குத்திய துரோகம். இந்த கொங்கு மண்டலத்துக்கு பெருமை சேர்க்கணும்னு தான் இபிஎஸ் முதல்வராக்கின. ஆனா நம்பினவங்களே என் முதுகில் குத்திட்டாங்கன்னு சசிகலா ஆவேசமா பேசியிருக்காங்க பாஸ். சிறையில் அழிக்க சதி. முதல்வராக்கினதுக்காக என்ன கட்சியிலிருந்து தூக்கினீங்க, சிறையில கூட என்ன அழிக்க பாத்தீங்கன்னு இபிஎஸ் மேல பயங்கரமான குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க சசிகலா. கூட்டுக் களவாணிகள். திமுகவும் இபிஎஸும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் வச்சிருக்காங்க. 2 பேரும் கூட்டுக் களவாணிகளாயிருந்து தமிழ்நாட்டை சூறையாடுறாங்கன்னு சசிகலா சாடியிருக்காது பாஸ். சீப்பை ஒழிச்ச கதை. எடப்பாடியில விஜய் கட்சி வேட்பாளர் மனு தள்ளுபடியானதை சுட்டிக்காட்டி கல்யாண வீட்ல சீப்பை ஒழிச்ச வச்ச கதையாயிருக்கு இவங்க பண்றதுன்னு நக்கலா பேசியிருக்காங்க. சொந்த ஊருக்கே வசதி இல்லை. எதிர்க்கட்சி தலைவராயிருந்தும் எடப்பாடி தொகுதியில ஒரு அரசு பொறியியல் கல்லூரி இல்ல, சாலை வசதி இல்ல. இபிஎஸ் எடப்பாடிக்கு எதையுமே பண்ணலன்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க. கடனில் தமிழகம். தமிழக அரசு 12 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. வட்டி மட்டுமே மாசம் 7000 கோடி கட்டுறாங்க. இந்த நிலைமையில பெண்களுக்கு 8000 ரூபாய் டோக்கன் தரேன்னு சொல்றது மக்களை ஏமாத்துற வேலைன்னு விமர்சிச்சிருக்காங்க பாஸ். கொடாநாடு மர்மம். கொடாநாடு வழக்குல என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும்னு சொல்லி இபிஎஸ் ஒரு நிமிஷம் அதிர வச்சிட்டாங்க சசிகலா. சசிகலாவோட இந்த உருக்கமான பேச்ச பாக்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். உன்னை நம்புனவங்கள நீ கைவிடலாம், ஆனா நீ பண்ணுன துரோகம் உன்னை என்னைக்குமே கைவிடாது. இப்போ சசிகலா அந்த துரோகத்தை தான் எடப்பாடி மக்கள் முன்னாடி ஓப்பனா சொல்லிட்டாங்க பாஸ். எடப்பாடி தொகுதியில சசிகலாவோட இந்த சென்டிமெண்ட் அட்டாக் இபிஎஸோட ஓட்டுகளை பிரிக்குமா, இல்ல மக்கள் இதை கண்டுக்காம விட்டுடுவாங்களா? உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. தமிழக தேர்தலோட நிமிஷத்துக்கு நிமிஷம் அனல் தரக்கும் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.